அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி போகி பண்டிகை முன்னிட்டு அன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக நாளை நாட்கள் போகி பண்டிகை அன்று பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை தொடரும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் போகி பண்டிகை முன்னிட்டு தமிழகத்தில் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது தமிழகம் முழுவதும் முக்கிய அறிவிப்பு ஒன்று பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை அடுத்த 3 நாட்களுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் மன்னார் வருடா மற்றும் அதனையொட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் என்றும் அன்றைய நாட்கள் கண்டிப்பாக அந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை அதிகாலை வேளையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் என்றும் காலை முதல் மாலை வரை 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை பெய்யக்கூடும். மற்ற மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மிதமழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 31 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வருடா குமரல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் நாளை நாட்கள் கட்டாயம் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.